நம்ம இப்ப பிரார்த்தனை தொடங்க போறோம். நம்முடைய எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதத்தால எல்லாம் சிறப்புற்று விளங்க அவருடைய பாதத்தை நாம் பணிகின்றோம். அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. ஓம் மாந்திரியை நமக, ஓம் மகாலட்சுமியை நமக, ஓம் கௌமாரியை நமக, ஓம் வராகியை நமக, ஓம் பிராமியை நமக, ஓம் சாமுண்டீஸ்வரியை நமக, ஓம் வைஷ்ணவியை நமக, ஈஸ்வரியை நமக. ஓம் மயான யோகீஸ்வராய் நமக, ஓம் மயான யோகீஸ்வராய் நமக, ஓம் திரிசூலிய நமக, ஓம் விக்னேஸ்வராய் நமக, ஓம் கணபதி அங்கனவி சக்தி கணபதி வாக்கிற்கினிய வாழை பரமேஸ்வரி என் மனதில் வாக்கு வந்து நிற்க சுவாக. ஓம் நமச்சிவாய். குருவாழ்க, குருவே துணை. எல்லாருக்கும் வணக்கம். மைக் ஆஃப் பண்ணிருங்க, மைக் ஆஃப் பண்ணிருங்கள். சரி, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இப்ப 2 கட்டம் போடுறீங்க. ரெண்டு கட்டம். ஒண்ணு வலது கை பக்கத்துல ஒரு கட்டம், இடது கை பக்கம் ஒரு கட்டம் வரைகிறீங்க. 2 கட்டமா வரைகிறீங்க. ஒண்ணு வலது கை பக்கம் இருக்கணும், ஒண்ணு இடது கை பக்கம் இருக்கணும். அப்படி 2 கட்டத்தை வரைஞ்சுங்க. நோட்டை எடுத்து ஒரு பக்கம் வலது கை பக்கம் ஒண்ணு, இடது கை பக்கம் ஒண்ணு ஒரு கட்டம். வந்துட்டீங்களா? மைக் யாருமே ஆஃப் பண்ணிருங்க. வரைஞ்சாச்சுன்னா கையை மட்டும் தூக்குனா போதும், பேச வேண்டாம். யாரும் பேச வேண்டாம், கையை மட்டும் தூக்குனா போதும். யாராவது வரைஞ்சிட்டீங்களான்னு கேட்டோன்னா கையை உயர்த்தினால் போதும். சரி, இப்ப ஓகே ஓகே. இப்ப வலது கை பக்கம் இருக்கிற கட்டத்தை அந்த நடுவுல காலபுருஷ தத்துவம் அப்படின்னு எழுதுங்க. காலபுருஷ தத்துவம். இடது கை பக்கம் கலிபுருஷ தத்துவம். கலிபுருஷ தத்துவம். கலிபுருஷ தத்துவம். இப்ப காலபுருஷ தத்துவம்ங்கிறது என்ன அப்படின்னா, மேசத்தை 1ன்னு போட்டுக்கோங்க. மேசத்தை 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5, கன்னி 6, துலாம் 7, விருச்சகம் 8, தனுசு 9, மகரம் 10, கும்பம் 11, மீனம் 12. இது காலபுருஷ தத்துவம். இந்த இடது கை பக்கத்தில் இருக்கிற கலிபுருஷ தத்துவத்துல மீனம் 1, மீனம் 1, கும்பம் 2, மகரம் 3, தனுசு 4, விருச்சகம் 5, துலாம் 6, கன்னி 7, சிம்மம் 8, கடகம் 9, மிதுனம் 10, ரிஷபம் 11, மீனம் 12. இப்ப காலபுருஷ தத்துவம்ங்கிறது இயற்கை. காலபுருஷ தத்துவம்ங்கிறது இயற்கை, நேர்மை, உண்மை. அப்ப பிளஸ் அப்படின்னு அர்த்தம். கலிபுருஷ தத்துவம்ங்கிறது எதிர்மறையான, சட்டத்துக்கு புறம்பான கலிபுருஷ தத்துவம் தான். கலிகாலம், எதிர்மறையான. அப்ப இது மைனஸ், இது மைனஸ், மைனஸ். இப்ப இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு வளச்சுழி அல்லது வளச்சுற்று. கலிபுருஷ தத்துவங்கிறது இடச்சுற்று.
அல்லது வலச்சுற்றுங்கிறது நேர்கதி, நேர்கதி. இடச்சுற்றுங்கிறது எதிர்கதி. காலபுருஷ தத்துவம்ங்கிறதுக்கு பேரு வந்து ஜாதகம். கலிபுருஷ தத்துவம்ங்கிறது ஆருடம். இப்ப கலிபுருஷ தத்துவமா இருக்கிறதுனாலதான் அது ரிவர்ஸ்ல போகுது. களி பிறந்த உடனே எல்லாமே எதிர்மறையா நடக்குமா. அதாவது கலிகாலத்துல நேர்மறைக்கு வேலையே இல்லையா. நேர்மறை இருக்கும், ஆனா உண்டுன்னு இருந்தா இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கலிபுருஷ தத்துவத்துல அப்படித்தான் இருக்கும். இது இயற்கை. ஒருத்தர் நியாயத்தையே பேசினாலும் ஒருத்தர் அந்த நியாயத்துக்கு இல்லைன்னு சொல்லி வாதாடுவாங்க. கோர்ட்ல இருக்காளா இல்லையா. ஒரு வக்கீல் ஒருத்தர் இருந்தாருன்னா, ஒரு கேஸ் ஒருத்தர் இருந்தாருன்னா இன்னொருத்தருக்கு எதிர்த்து வாழ்றாரா இல்லையா. அவருக்கு தெரியுமில்ல அது தப்புன்னு. ஆனா இருந்தாலும் எதிர்த்து வாழ்வார்கள். அப்ப நேர்கதி இருக்கு, எதிர்கதியும் இருக்கு. இப்ப ஏன் ஜாமக்கோள் எதிர்கதியா போகுது? அது என்ன தத்துவம்? யாராவது ஒருத்தர் மட்டும் ஆன் பண்ணுங்க. அது என்ன தத்துவம்? கலிபுருஷ தத்துவம். வெரி குட். அது கலிபுருஷ தத்துவம். அப்ப கலிபுருஷ தத்துவம்னா பிரச்சனை. கலிபுருஷ தத்துவம்ங்கிறது பிரச்சனை. காலபுருஷ தத்துவம்ங்கிறது தீர்வு அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல எதுவும் சந்தேகம் நமக்கு இல்லை. இதுதான் நமக்கு அடிப்படையான விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப அப்ப ஜாமக்கோள் அப்படிங்கிறது, ஜாமக்கோளுங்கிறது கலிபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அவன் நேத்து நம்ம பார்த்தோம் 8 ஜாமமா பிரிச்சோம். அப்ப முதல் ஜாமம் அப்படிங்கிறது மீனத்திலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது 6 to 7:30 முதல் ஜாமம். இரண்டாவது ஜாமம் இது யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, கண்ணன் சொல்லுங்க. முதல் ஜாமம் 6 to 7:30, இரண்டாவது ஜாமம் 7 to 9, மூன்றாவது ஜாமம் 9 to 10:30, நான்காவது ஜாமம் 10 to 12, ஐந்தாவது ஜாமம் 12 to 1:30, ஆறாவது ஜாமம் 1 to 3, ஏழாவது ஜாமம் 3 to 4, எட்டாவது ஜாமம் 4 to 6. வெரி குட். இப்ப நம்ம ஜாமங்களை பத்தி வரிசையா பார்த்துட்டோம். அடுத்து இன்னும் யாராவது ஒருத்தர் ஜாம கிரக வரிசையை சொல்லுங்க பார்ப்போம். வரிசையா ஜாம கிரக வரிசை. யாராவது ஒருத்தர்? ரவி. குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், பாம்பு. வெரி குட். இந்த 8 ஜாமக்கோள்களும் இது ஜாம கிரக வரிசை அப்படின்னு சொல்லி, இது ஜாம கிரக வரிசைன்னு பார்த்துட்டோம். இப்ப நம்ம படிக்க போறது என்ன அப்படின்னா, இந்த ஜாம கிரக வரிசை எந்த ஜாமம் நமக்கு இப்ப இருக்குமோ அந்த ஜாமத்தில் அன்றைய கிழமைநாதராகிய ஜாம கிரகம் தான் இருக்கும். நம்ம பார்த்துறோம் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த ஜாம கிரகம் இப்ப உதாரணமா இப்ப மணி எத்தனை ஆகுது? 7:40. 7:38 minutes. 7:38 minutes. இப்ப எந்த ஜாமம் ஓடிட்டு இருக்கு? ரெண்டாவது ஜாமம். ரெண்டாவது ஜாமம். சரி, இப்ப என்ன செய்ய போறோம்னா, முதல் ஜாமம் எத்தனை மணிக்கு தொடங்குது? 6 to 7:30. 6 to 7:30 தொடங்குது. இப்ப நல்லா கவனிங்க. நம்ம என்ன செய்யறோம்னா,
இந்த ராசி கட்டம் இருக்கு இல்லையா, இந்த ராசி கட்டம் ஒரு ராசி கட்டம் போட்டுக்கங்க. தனியா ஒரு ராசி கட்டத்தை போடுங்க. மேசத்துல நான் அந்த கிளாஸ்ல இருக்கேன். இப்ப ராசி கட்டம் போட்டு மேசம் அப்படின்னா 30ன்னு போட்டுக்கோங்க. 30 டிகிரி மேசம்ங்கிறது 30 டிகிரி. ரிஷபம் 30 டிகிரி. எப்படி எழுதணும்னா இங்க பாருங்க, இது 30 டிகிரி, 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 இது 30. அடுத்து இது 30 டிகிரி, இது 60 டிகிரி, இது 90 டிகிரி, இது 120 டிகிரி, இது 150 டிகிரி, இது 180 டிகிரி, இது 210 டிகிரி, 240 டிகிரி, 270 டிகிரி, 300 டிகிரி, 330 டிகிரி, 360 டிகிரி. இப்ப எழுதிட்டீங்களா? இப்ப யாராவது ஒருத்தர் மட்டும் தனசேகர் ஐயா மட்டும் பண்ணணும். இந்த மேச ராசிக்குள்ள 30 டிகிரி இருக்கு இல்லையா? ஆமா ஐயா. மேச ராசியில 30 டிகிரி இருக்கு ஐயா. சரி. இந்த 30 டிகிரி வந்து ஒரு டிகிரி இருந்து அப்படியே 30 டிகிரி வரைக்கும் போகுது. எப்பயுமே சரிங்க. குறைந்த டிகிரியிலிருந்து அதிக டிகிரி நோக்கி போறதுக்கு பேர் வந்து ஏர்வரிசை. இறைவரிசை. ஏர்வரிசை. நேர்வரிசை. அதாவது ஏர்வரிசை என்றால் குறைந்ததிலிருந்து அதிக டிகிரிக்கு போனா அதுக்கு பேரு ஏர்வரிசை. ஏர்வரிசை. அதிக டிகிரியிலிருந்து அப்படியே குறைச்சிட்டே வந்தா இறங்கு வரிசையா? இறங்கு வரிசை. இப்ப நமக்கு 2 வரிசையும் தெரியணும். ஏறு வரிசையும் தெரியணும், இறங்கு வரிசையும் தெரியணும். இப்ப நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. ஒருத்தர் வந்து 62 டிகிரியில ஒரு கிரகம் இருக்குன்னா அது எந்த ராசியில இருக்கும்? ரிஷப ராசியில இருக்கும். நான் கேட்கிற யாராவது ஒருத்தர் நல்லா கவனிங்க. 62 டிகிரினா எந்த ராசியில இருக்கும்? மிதுனத்துல வருங்கய்யா. மிதுனத்துல இருக்கும். மிதுனம் ஐயா. ஏன் அப்படின்னா இது 30, இது 30, 60, இதுல 2 டிகிரியில எதுக்குள்ள போகுது? மிதுனத்தில் போகுது. சரி, இன்னொரு கேள்வி. இப்போ ஒருத்தர் வந்து 125 டிகிரினா எந்த ராசியில் கிரகம் இருக்கும்? விருச்சிகம் ஐயா. 125 டிகிரி. சிம்ம ராசியில் எத்தனை டிகிரியில இருக்கும்? சிம்ம ராசிக்குள்ள 125 டிகிரினா அப்ப என்ன செய்யணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ராசி 4 ராசி இருக்கிறதுனால 120னால அந்த 120 கழிச்சிட்டோம்னா 5 டிகிரியில் சிம்ம ராசியில் இருக்கும். அப்படி சொல்லலாம். ஆமாங்க, 5 டிகிரி தான். 5 டிகிரியில் இருக்கும். இப்படி சொல்லலாமா? இப்ப நான் கேட்கிற கேள்வி பாருங்க. ஒருத்தர் வந்து
160 டிகிரியில் ஒரு கிரகம் நிக்குது. 160 டிகிரியில் எந்த ராசியில் இருக்கும்? கன்னியில இருக்குங்க 10 டிகிரில இருக்கும். ராசி அது கன்னி ராசியில் எத்தனை டிகிரியில் இருக்கும்? 10 டிகிரி இருக்குங்க. 10 டிகிரி. இப்ப பாருங்க 190 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கிறது. துலாத்துல இருக்குங்க 10 டிகிரி. துலாத்துல 10 டிகிரில இருக்குங்க. துலாவில் 10 டிகிரியில் இருக்கும். இப்ப பாருங்க 250 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எந்த ராசியில இருக்கும்? தனுசுல 10 டிகிரில இருக்குங்க ஐயா. வெரி குட். அடுத்து 332 டிகிரி எந்த ராசியில இருக்கும்? மீனம் 2 டிகிரி. மீன ராசியில் 2 டிகிரியில் இருக்கும். அப்ப இதை எப்படி மனசுக்குள்ள வச்சுக்கிறது அப்படின்னா, ஒரு ராசிக்கு 30 மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை நம்பரா மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். இப்ப மேசம்ங்கிறத 1ன்னு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. மேசம்ங்கிறத 1, ரிஷபம்னா 2, மிதுனம்னா 3, இப்படியே நம்பர் அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. 8வது ராசி எது? அப்ப M3 24 அப்ப 240 டிகிரி அப்படி மனசுக்குள்ள வச்சுக்கலாமா? வச்சுக்கலாங்க. சரி. இப்ப 300 டிகிரினா எந்த ராசியில இருக்கும்? மகரத்துல இருக்கும். ஏன்னா அப்படியேவும் 3 30 10வது ராசி. அப்ப 1 2ங்கிற அந்த நம்பர் போட்டிருக்கிறதை மனசுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். இது பூரா ஏர்வரிசை. இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ஏர்வரிசை. சரி, நம்ம பார்க்கிறது என்னன்னா இறங்கு வரிசை. காலையில 6 மணிக்கு ஜாம கிரகம் எங்க இருந்து தொடங்குது? மீனத்துல 360 டிகிரில இருந்து தொடங்குது. இப்ப எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜாமம் என்கிறது 1.5 மணி நேரம். மைக்க ஆன் பண்ணாதீர்கள். ஒரு ஜாமம் என்பது 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் என்பது நல்லா கவனிங்க. ஒரு ஜாமம்னா 1.5 மணி நேரம். இப்ப மொத்தம் எத்தனை ராசி இருக்கு? 12 ராசி இருக்கு. அப்ப 12 ராசி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மணி நேரத்தை கொடுத்தாலும், இப்ப உதாரணம் எடுத்துக்கோங்க. மீனத்துல 1 மணி நேரம். அப்ப கும்பத்துக்குள்ள வரும்போது பாதி 15 டிகிரி வரைக்கும் அரை மணி நேரம். அப்ப 1.5 ராசி தான் ஒரு ஜாமம். இது புரியுதான் பாருங்க. 1.5 ராசி தான் ஒரு ஜாமம். புரியுதுங்க. அதாவது இப்ப இப்படி நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா, நான் வந்து ஒரு 12 பிளாட் வாங்கி போட்டிருக்கேன். நல்லா கவனிங்க. நான் 12 மனை வாங்கிட்டேன். 12 வீடு வாங்கிட்டேன். ஆனா 12 குழந்தைய பெத்துக்கிறதுக்காக 12 வீடு வாங்கிட்டேன். ஆனா எனக்கு பிறந்தது 8 பிள்ளைங்க. எனக்கு பிறந்தது எத்தனை பிறந்துச்சு? 8. அதனால இந்த 8 பிள்ளைகளுக்கும் இந்த 12 பிளாட்டை 1.5 பிளாட்டை தானே பிரிச்சு தர முடியும் ஐயா? 1.5 பிளாட்டா பிரிச்சு கொடுக்குறேன். முதல் ஜாமம்ங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் ஜாமம் என்பது மீன ராசியில் 30 டிகிரியும் கும்ப ராசியில் 15 டிகிரி வரைக்கும் ஒரு ஜாமம். இப்ப இது புரியுதான்னு பாருங்க. புரியுதுங்க ஐயா. அப்ப 2வது ஜாமம் எந்த ராசியிலிருந்து தொடங்கும்? கும்பத்துல பாதியில இருந்து ஆரம்பிக்கும் ஐயா. கும்பத்தில் 15 டிகிரியிலிருந்து தொடங்கும். கும்பத்தில் 15 டிகிரி. அப்ப 15 டிகிரி கும்பத்தில் 15 டிகிரி அப்படின்னா 300 அங்க அது எத்தனாவது டிகிரியா இருக்கும்? இது வந்து 310னா 300 டிகிரிங்கிறது எது வரைக்கும்? 300 டிகிரி
ஒரு டிகிரி மகரம் வரைக்கும் ஐயா. அதோட 345 வரும் ஐயா. 345 அதாவது இன்னொன்னு வச்சு தருவாங்க. 365 டிகிரியில 45 டிகிரியை கழிச்சிருங்க. அதாவது 45 டிகிரி தான் ஒரு ஜாமம். எழுதிக்கங்க. ஒரு ஜாமம் என்பது 45 டிகிரி. ஒரு ஜாமம் என்பது 45 டிகிரி. ஒரு ஜாமம் என்பது 1.5 மணி நேரம். பாருங்க, இதுல இருந்து இதுல பாதி வரைக்கும். அப்ப இது முழுசா இதுல பாதி. இதுல 15 டிகிரி, இதுல 15 டிகிரி. அப்ப இது வரைக்கும் முடிஞ்சிருது. அப்ப இதுல 15, இதுல 15. அப்ப இதுல 15. அப்ப இது முடிஞ்சிருது. அப்ப இதுல இருந்து இதுல 15. அப்ப இதுல முடிஞ்சிருது. அப்ப இதுல இருந்து இதுல 15. அப்ப ஸ்திர ராசியை பூரா 2 உடைச்சாச்சா? ஆமாங்க ஐயா. ஸ்திர ராசி கூட 2 ஜாமத்துக்கு வந்துருச்சா? ஆமாங்க ஐயா, வந்துச்சுங்க ஐயா. 2 ஜாமத்திற்கு வந்து விட்டது. அப்ப ஒரு ஜாமம் என்பது 45 டிகிரி. அப்ப 360 டிகிரியில் 45 டிகிரி கழிச்சிட்டோம்னா எத்தனை டிகிரி இருக்கும்? 315 ஐயா 315 இருக்கு ஐயா. 315 டிகிரியிலிருந்து 2வது ஜாமம் தொடங்கும். இது புரியுதா? அப்ப இந்த 315ல 45 கழிச்சீங்கன்னா 270 ஐயா. ஸ்டார்ட் ஆகும் ஐயா. 270 இல்லையா? ஆமாங்க ஐயா. இந்த 270ல 45 கழிச்சீங்கன்னா 225 ஐயா. 35 ஐயா. 235 ஐயா. 235. வெரி குட். 235. இப்ப 235ல 45 கழிச்சிட்டீங்கன்னா 190. 190. சரி, இப்படி அதுல இருந்து 45 கழிச்சிட்டீங்கன்னா 145. அதுல இருந்து 45 கழிச்சிட்டீங்கன்னா 100. அதுல இருந்து 45 கழிச்சிட்டீங்கன்னா 55. அதுல இருந்து 45 கழிச்சிட்டோம்னா 10. 1ங்க ஐயா. 1 1 வந்துருச்சா? அப்ப இப்ப ஒரு ஜாமத்தை நம்ம இப்ப டிகிரியா கொண்டு வந்துட்டோம். ஜாமத்தை டிகிரியா கொண்டு வந்துட்டோம். இப்ப ஒரு ஜாமம்ங்கிறது எத்தனை டிகிரின்னு சொல்றோம்? 45 டிகிரி ஐயா. 45. அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு கிரகம் நிக்குதுன்னா அந்த கிரகம் நிக்கிற டிகிரியில இருந்து 45 டிகிரி வரைக்கும் அந்த கிரக டிஸ்டன்ஸ் வந்து ஒட்டாது. மீனத்துல ஒரு டிகிரியில ஒரு கிரகம் நிக்குதுன்னா அதுல இருந்து 45 டிகிரி முன்னாடி பின்னாடியும் அந்த கிரகம் இது 45 டிகிரினா அது 45, அது அப்படியே தான் வரும். புரியுதான்னு பாருங்க. புரியலைங்க. இது பஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பஸ்ஸுடைய வேகம் ஒரு பஸ்ஸுக்கு இன்னொரு பஸ்ஸுக்கு 45 டிகிரி வித்தியாசம் இருக்கணும். இப்ப புரியுதா ஐயா? இது புரிஞ்சா? இப்ப உதாரணமா கிரகம் அமர்ந்த அந்த இடத்தை வச்சு அந்த 45 டிகிரி சொல்றீங்க. ஆமா, எந்த கிரகம் எந்த டிகிரியில இருக்கோ அந்த டிகிரில இருந்து 45 டிகிரிக்கு
அந்த பக்கம் 45 டிகிரிக்கு அடுத்த கிரகம் நிற்கும், இந்த பக்கம் 45 கிரகத்துல தான் நிக்குமே தவிர நெருக்கத்துக்கு வராது. ரைட் 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 புரிஞ்சுதுங்கய்யா. புரிஞ்சுட்டியா? இப்ப அடுத்த ஸ்டெப், ஒரு ஜாம கிரகம் 1 டிகிரியை கடக்க 2 நிமிஷம் எடுத்துக்கொள்கிறது. எழுதிக்கங்க. ஒரு ஜாம கிரகம் 1 டிகிரியை கடக்க 2 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது. 1 டிகிரி இப்ப ஜாம கிரகம் நடக்கணும்னா எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறோம்? 2 நிமிஷங்கய்யா. அப்ப மீன ராசியை உள்ள கடந்து வரணும்னா எத்தனை நிமிஷத்துல கடக்கும்? 60 நிமிஷங்கய்யா. 60 நிமிஷம் கிடக்கும். அப்போ அடுத்து இன்னொரு 15 டிகிரி இருக்கு இல்லையா? அது 30 நிமிஷங்கய்யா. அப்ப 30 நிமிஷம். அப்ப 30 நிமிஷம் 60 நிமிஷம் சேர்ந்தா 90 நிமிஷம் ஆயிடுச்சா ஒரு ஜாமம்? ஆமாங்கய்யா. இப்ப புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுங்கய்யா. ஒரு ஜாமம் 1.5 மணி நேரம். இப்ப நம்ம நீங்க படிச்ச பாடம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு டிகிரியை ஜாம கடக்க கிரகம் 2 நிமிடங்களா ஐயா? ஒரு டிகிரி கடக்க 2 நிமிடங்களா? ஆமா 2 நிமிடம் எடுத்துக்கொள்ளும். ஜாமம் வந்து 1 டிகிரியை கடக்கிறதுக்கு பஸ் ஜாமம்ங்கிற பஸ் 1 டிகிரி ஒரு டிகிரிங்கிறது 1 கிலோமீட்டர்னு வச்சுக்காங்க. 1 டிகிரிங்கிறது கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கிறது. அப்ப இந்த 360 டிகிரியும் கடக்கணும்னா எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறோம்? ஐயா 12 மணி நேரங்க. 720 நிமிஷம் 740. 720 நிமிஷம் எடுத்துக்கிறோம். ஓகே. 720 நிமிஷம். 720 நிமிஷம் எடுத்துக்கிறோம். சரி, இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப காலையில வந்து 6 மணிக்கு தான் ஜாம கிரகம் தொடங்குதுன்னு வச்சுக்கிறோம். இப்ப வந்து ஒருத்தர் வர்றாரு, நல்லா கவனிங்க. ஒருத்தர் வரும்போது 6 மணி, நல்லா கவனிங்க, 6 மணி 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. 6 மணி 10 நிமிஷத்துக்கு வர்றாரு AM. இது எத்தனாவது ஜாமம்? முதல் ஜாமங்க. சரி, இப்ப எத்தனை நிமிஷம் உள்ள போயிருக்காரு? 10 நிமிஷங்க. 10 நிமிஷம்னா 20 எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாரு? 20 பாதை போயிருப்பாரு. அப்படி சொல்ல 5 டிகிரி கடந்திருப்பாரு ஐயா. வெரி குட். 5 கிலோமீட்டர்னு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. 1 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 2 நிமிஷம் வேணும். ஆனா இதை என்ன செய்யணும்? 2ஆல வகுத்தோம்னா சரியா வருமா? 2ஆல வகுத்தோம்னா அப்ப எத்தனை டிகிரி உள்ள நுழைஞ்சிருக்கோம்? நிமிடத்தை வகுத்துக்கணும். 2 நிமிடத்தை நம்ம 5ஆல வகுத்துக்கணும். 2 நிமிடத்தை நம்ம வகுத்துக்கணும். 10 அப்படி. ஆமா, அந்த இதை வந்து அந்த 10 நிமிஷம்னா 2ஆல வகுத்துறணும். நிமிடத்தை 2ஆல் வகுத்தோம்னா டிகிரி வந்துவிடும். எழுதிக்கங்க. நிமிடத்தை 2ஆல் வகுத்தால் டிகிரி வந்துவிடும். எழுதிக்கங்க. டிகிரி நிமிடத்தை 2ஆல் வகுத்தால் டிகிரி வந்துடும். இப்ப பாருங்க, 6:40க்கு வந்துட்டாரு ஒருத்தர். இப்ப எத்தனை டிகிரில இருக்கும் ஜாம கிரகம்? எத்தனை டிகிரில இருக்கும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஐயா சார் புரியல சார். ஐயா சொல்லுங்க. யார் புரியலன்னு சொன்னவங்க? 20 ஐயா 20 டிகிரி. ஐயா புரியலங்கிறது மட்டும் யார் சொன்னது? நான் தான் சார். லக்ஷ்மி. நான் தான் சார். பேர் சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி சார். இப்ப எப்படின்னா, 1 டிகிரி 1 கிலோமீட்டர், டிகிரினா கிலோமீட்டர்னு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இந்த ஜாம கிரகம் வந்து 1 டிகிரியை கடக்க 2 நிமிஷம் எடுத்துக்கிறது. 20 நிமிடம் ஐயா. அதாவது இங்க பாருங்க,
ஒரு ஒரு ஜாம கிரகம், ஒரு பஸ் ஒரு டிகிரியை கடக்க 2 நிமிஷம் எடுத்துக்கிறது. இப்ப அந்த அம்மாவத்தை கேட்கிறேன், 20 டிகிரியை கடக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறோம்? 40 minutes. 40 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்ப இந்த 30 டிகிரியை கடக்கணும்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம் அந்த ஜாம கிரகம்? 60 minutes. 60 மினிட்ஸுங்கய்யா. 60 60 minutes. நிமிஷங்கய்யா. 60 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்ப புரியுதாமா? புரியுது சார். ஆனா இது எப்படி போயிட்டு இருக்கு? ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. நமக்கு எப்படி போகுது? ரிவர்ஸ்ல போகுது. இப்ப வந்துருவோம். ஒருத்தர் வர்றாரு. ஒருத்தர் வந்த உடனே 6 மணி 15 நிமிஷத்துக்கு வந்திருக்காரு. 6 மணி 15 நிமிஷம். எந்த இந்த 15 நிமிஷம்ங்கிறதுனால அது எத்தனை டிகிரிக்குள்ள போயிட்டு இருக்கோம்? 7.5. 7.5 டிகிரிங்கய்யா. 7.5 டிகிரி ஐயா. 15 நிமிஷம்னா 7.5 டிகிரி. அப்ப எப்படி மனசுல வச்சுக்கிறோம்? 15 நிமிஷம்ங்கிறது 7.5 டிகிரி. அப்ப இப்ப வந்த உடனே ஒருத்தர் வர்றாருன்னா, இப்ப பாருங்க 6 மணி 35 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வர்றாருன்னா, இந்த 35 நிமிஷத்தை 2ஆல வகுத்தோம்னா டிகிரி வந்துரும். 35 2ஆல வகுத்தோம்னா எவ்வளவு வரும்? 17.5 ஐயா. 17.5. 17.30 டிகிரி செகண்ட் வந்துருச்சா? அப்ப இந்த ராசிக்குள்ள அந்த அந்த ஜாம கிரகம் எத்தனை டிகிரில இருக்கு? 17 டிகிரி 30 மினிட்ஸ்ல இருக்கு. புரியுதா? புரியுதுங்கய்யா. புரியுது. இப்போ ஒரு சின்ன திருத்தம். எப்படின்னா இந்த 17 டிகிரி 30 மினிட்ஸ்ங்கிறத அந்த 360 இருக்கு இல்லையா, அந்த 360 கழிங்க. ஐயா 342 ஐயா. அப்போ அந்த ஜாம கிரகம் எத்தனை டிகிரில இருக்கும்? 342 டிகிரில இருக்கும். வெரி குட். அப்ப அந்த ஜாம கிரகத்தை எப்போதும் வெளியில் தான் போட வேண்டும். அப்படி போட்டுடலாமா? போட்டுலாங்கய்யா. ஜாம கிரகத்தை வெளியில் போட வேண்டும். இந்த மாதிரி எந்த நிமிஷத்துல வந்திருக்கான்னு பார்த்து அந்த டிகிரியை போடணும். இப்ப போட்டுட்டோம். முத ஜாமத்துக்கு வந்தவங்கள போட்டோம். இப்ப அந்த ஜாமத்திலிருந்து 45 டிகிரியை கழிச்சோம்னா அடுத்த கிரகம் போட்டுடலாமா? போட்டுலாங்கய்யா. போட்டுடலாம். இப்ப இது மட்டும் இதை நான் எப்படி வந்துச்சுன்னு சொல்றதுக்கு போடுறேன். அதுக்கு எந்த ஆப் இருக்குங்கிறத சொல்றேன். அந்த ஆப் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு சரியா போயிடும். புரியுதா? நான் சொல்ற மெத்தட் புரியுதான்னு பாருங்க. புரியுதுங்கய்யா. லட்சுமி அம்மா புரியுதா? புரியுது சார். இப்ப ஜாமக்கோள் எவ்வாறு பயணிக்கிறது? இப்ப பாருங்க, ஜாமக்கோள் எவ்வாறு அடைவு செய்யுதுன்னு அடைச்சிட்டோம். இப்ப ஜாமக்கோள் எவ்வாறு பயணிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஒவ்வொரு ஜாமமா பயணிக்கிறது. இப்ப நம்ம ஜாம கிரகத்தை டிகிரி பார்க்காம அடைச்சிருவோம். அடைச்சிட்டு அந்த கடுத்து அது எந்த டயத்துக்கு வந்திருக்காங்களோ அந்த டயத்தை வச்சு டிகிரி அடைச்சிடலாமா? ஓகே சார். வெரி குட். சரி, இப்ப ஜாம கிரகத்தை மட்டும் அடைக்கிறோம். அடைச்சிட்டு ஒரு விஷயத்த கத்துக்கிறப்போ எப்படின்னா, இப்ப ஜாம கிரகத்தை அடைக்கணும். இப்ப 12 கட்டம் இருக்கு. 12 கட்டம் போட்டுக்கோங்க. 12 கட்டம் போட்டுக்கோங்கள். போட்டீங்களா? போட்டாச்சு. ரைட். இப்ப நடுவில் எழுதுங்க.
புதன்கிழமை. கிழமை எழுதிக்கங்க. புதன்கிழமை. பதினாலு 1/2026 புதன்கிழமை காலை 11 மணி 15 நிமிடத்துக்கு ஜாம கிரகத்தை அடைக்கணும். அடைக்க போறோம். துலாத்துல புதன் வருதுங்க ஐயா. முத வாருங்க. எப்படி அடைக்கிறவங்கிறது எல்லாருக்கும் புரியணும் இல்லையா? ஜாம கிரகம் எப்பயுமே வெளியில தான் இருக்கும். டயத்தை சொல்லுங்க. எத்தனை மணிக்கு? 11:15. 11 மணி 15 AM. தேதி 14/1/2026. கிழமை புதன்கிழமை. இதுதான் நமக்கு தேவை. இப்ப வந்தாச்சு. இத 11 எந்த ஜாமம்? 4வது. ஐயா. அதாவது இந்த பாருங்க 6 to 7:30, 7:30 to 9, 9 to 10:30, 10:30 to 12. அப்ப எங்க இருக்கு? துலாம். துலாம் ஜாமம். இப்ப இது இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. சரி, புதன் போய் யாரை தொடும்? சுக்கிரன். புதன் போய் யாரை சுக்கிரன் தொடும்? சுக்கிரன் சுக்கிரன்ங்கய்யா. சுக்கிரன் போய் யாரை தொடும்? சனிங்கய்யா. சனி போய் யாரை தொடும்? சந்திரன் சந்திரன். சந்திரன் போய் யாரை தொடும்? ராகு. ராகு பாம்பு. பாம்பு. ஆமா பாம்பு போய் யாரை தொடும்? சூரியன்ங்கய்யா. சூரியன் சூரியன் போய் யாரை தொடும்? செவ்வாய். செவ்வாய் செவ்வாய் போய் யாரை தொடும்? குரு. இப்ப ஜாம கிரகம் அடைச்சிட்டுமா? இப்ப ஒரு அடைச்சிட்டீங்க. விஷயம். இப்ப சூரியனுக்கு நேரம் யார் இருக்கான்னு பாருங்க. இந்த கட்டத்துல சுக்கிரன் செவ்வாய்க்கு நேரம் யார் இருக்கான்னு பாருங்க. செவ்வாய்க்கு நேரம் சனி சனிங்கய்யா. குருவுக்கு நேரம் யார் இருக்கான்னு பாருங்க. சந்திரன் புதனுக்கு நேரம் யார் இருக்கான்னு பாருங்க. பாம்பு நீங்க அதே மாதிரி இருக்கான்னு பாருங்க. இருக்கு ஐயா. இருக்குங்கய்யா. அப்ப இந்த சூரியனுக்கு பகை கிரகம் யாரு? சுக்கிரன். 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 பாம்புக்கு பகை கிரகம் யாரு? புதன். ஐயா. புதன். சந்திரனுக்கு பகை கிரகம் யாரு? குரு. செவ்வாய்க்கு பகை கிரகம் யாரு? சனி. வெரி குட். அப்ப இதுதான் என்னது? வேதகன். இதுதான் வேதகன். வேதகன். அப்ப என்ன நேர் அர்த்தம்? 7 வர்றது வந்து பகைங்களா ஐயா? இல்ல, இது இந்த மாதிரி இருந்தாலே இந்த கிரகம் பகை கிரகம் 7 தான் நிக்கும். 7ஆம் பாவங்கிறது எதிர்பாவம். அதாவது இப்ப பாருங்க, குருவுக்கு யார் பகையா வர்றா? சந்திரன். சந்திரன் பகை. அப்ப குரு திசை சந்திர புத்தி, சந்திர திசை குரு புத்தி கண்டிப்பா நல்லது செய்யாது அப்படின்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க. இது வேதகன் மாதிரி கால்குலேஷன்ங்களா ஐயா? வேதகன். ஆமா, இது அப்ப முன்னாடி கண்டுபிடிச்ச மெத்தடு. புரியுதுங்க புரியுதுங்க. இப்ப உங்களுக்கு மனசுக்குள்ள எப்படி இருக்கணும்? மனப்பாடம் பண்ணிடணும். சூரியனுக்கு நேர யார் இருக்கா? சுக்கிரன். 180 டிகிரியில இருப்பார். எழுதிக்கங்க. சூரியன் எந்த டிகிரியில் இருக்காரோ அதுல இருந்து 180 டிகிரி யார் இருப்பா? சுக்கிரன். சுக்கிரன் இருப்பார். இப்ப சனி எங்க இருக்காரோ அதுக்கு நேர 7ஆம் இடத்துல யார் இருப்பா? செவ்வாய். செவ்வாய் இருப்பார்.
இப்ப இது புரியுதா? புரியுது சார். இப்ப டிகிரியை நினைச்சு குழம்பிடாதீங்க. டிகிரியை நினைச்சு குழம்பிடாதீங்க. இதை மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். எதை மனசுக்குள்ள வச்சுக்கிறோம்? இதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். இது இந்த கிரகம் அடைக்கிறதுக்கு இது எதாவது நமக்கு சந்தேகம் இருக்கா? இல்லைங்கய்யா. இல்ல சார். இல்லைங்கய்யா. இதுல யாராவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன் மறுபடியும். ஐயா நம்ம புதன்கிழமை வந்து ஐயா புதன்கிழமை வந்து ஆ? வாய்ஸ் கேக்குதுங்க ஐயா? வாய்ஸ் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. புதன்கிழமை வந்து நம்ம வந்து முதல் ஜாமத்துல தான் முதல்ல அடைச்சோம் நம்ம. ஐயா முன்னாடி எந்த டயத்துக்கு வர்றாங்களோ அந்த ஜாமத்துல இருந்துதான் அன்றைய கிழமைநாதர் உதயமாவார். எழுதி வச்சுக்கோங்க. சரி சரி சரி. எந்த 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 ஜாமத்துக்கு ஒருத்தர் வர்றாங்களோ அந்த ஜாமத்துலதான் அவர் இருப்பார். நீங்க முதல் ஜாமத்துல வந்து பார்த்தா அங்க இருந்துதான் தொடங்குவார். ரெண்டாவது ஜாமத்துல உங்களை சந்திக்க வந்தா அங்க இருந்து அந்த கிழமைநாதர் தொடங்குவார். இப்போ இதே டைம் கொடுத்துருக்கோம் இல்லையா, 11:20. ஒருத்தருக்கு வந்து 4:15 வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அது எத்தனாவது ஜாமம்? ஐயா 7ஆவது ஜாமம். 7வது ஜாமம். அப்ப இங்க வந்துருமா இந்த புதன்? ஆமாங்க, அங்க புதன் அங்கதான் ஆரம்பிக்கும். இங்க ஆரம்பிக்கும். இப்ப இது புரியுதா? புரியுதுங்கய்யா. புரியுதுங்க ஐயா. இப்ப புரியுது இல்லையா? புரியுது. அப்ப இந்த இப்ப டயத்தை சொல்லுங்க, ஜாமகிரகத்தை அப்படியே அடைச்சிருவோம். இப்ப 8:10ங்கய்யா. 8:10. இப்ப 8:10க்கு எல்லாருமே அடைங்க. 8:10 நான் தான். 8:10 PM. இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமைங்கய்யா. இன்னைக்கு என்ன கிழமை? ஐயா இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமைங்கய்யா. வெரி குட். குரு இப்ப பாருங்க, 4 கிரகத்தை வரிசையா போட்டுருல. செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன். இப்ப அவ்வளவுக்கு நேரா போட்டுடலாமா? செவ்வாய்க்கு நேரம் இங்க யாரு இருப்பா? சனி. சுக்கிரனுக்கு நேரம் இங்க யாரு இருப்பா? சூரியன். இப்ப குருவுக்கு நேரம் யாரு இருப்பா? சந்திரன். புதனுக்கு நேரம் ராகு. போட்டுடலாமா? போட்டலாங்கய்யா. புரிஞ்சா? இது எத்தனை மணிக்கு எத்தனாவது ஜாமத்துல நம்மளை பார்த்திருக்காங்க? ஐயா 2வது ஜாமம். 2வது ஜாமம் ஐயா. இப்ப இது புரியுதா? புரியுதுங்க ஐயா. சரி. புரியுதுங்கய்யா. இப்ப இந்த ஜாம நேரத்தில் நம்ம வந்து பார்க்கிற நேரத்தில் எந்த ஜாம கிரகம் உச்சமாக இருக்கிறது, எந்த ஜாம கிரகம் நீசமாக இருக்கிறது, எந்த ஜாம கிரகம் ஆட்சியாக இருக்குதுன்னு பார்க்கணும். முதல்ல என்ன பார்க்கணும்? உச்சம், அடுத்து நீசம், ஆட்சி. இப்ப பாருங்க, இது ஏதாவது உச்சமா இருக்கா? செவ்வாய் உச்சமா இருக்கு. எது ஆட்சியா இருக்கு? குரு. எது நீசமா இருக்கு? சுக்கிரன். சுக்கிரன் நீசமா இருக்கு. மற்ற கிரகங்கள் ஏதாவது ஆயிருக்கா? இல்லை. இல்லை. அவர் 2 யாரு? குரு உச்சமா இருக்கும்போது, செவ்வாய் உச்சமா இருக்கும்போது சுக்கிரன் நீசமா இருக்காரா? ஆமா.
ஆமாங்கய்யா. அப்ப ஆமாங்க ஐயா. அப்ப அந்த ஜாம நேரத்தில் எந்த கிரகம் உச்சமா இருக்கோ அது சம்பந்தமான கேள்வியோ, எந்த கிரகம் நீசமா இருக்கோ அது சம்பந்தமான கேள்வியோ, எந்த கிரகம் ஆட்சியா இருக்கோ அது சம்பந்தமான கேள்வியையும் கேட்பார்கள். அதாவது அந்த கிரகத்தோட காரதத்துவத்தை கேட்பாங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களே? அந்த கிரக சம்பந்தமான கொஸ்டின் அவகிட்ட இருக்கும், இருக்கும். ரைட். அவ மனசுல ஓடும். ஓடும். இப்ப செவ்வாய்னா செவ்வாய் சம்பந்தமான ஒரு கேள்வி, சகோதர சம்பந்தம் அந்த மாதிரி இருக்கும்ன்றீங்க. அந்த செவ்வாய் சம்பந்தமான ஒரு கொஸ்டின் இப்ப இல்ல, அவ மனசுல கேட்கல. அவ கேட்டுட்டாங்கன்னா கீழே எழுதிக்கங்க. உச்சமாக இருந்தால் தகுதியான கேள்வி, தரமான கேள்வி. நீசமா இருந்தா தகுதி குறைவான கேள்வி, தகுதி இல்லாத கேள்வி. ஆட்சியா இருந்தா நல்ல கேள்வி. இப்ப இது புரியுதான்னு பாருங்க எனக்கு சொன்ன வார்த்தைகள். ஐயா திரும்ப சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஜாம கிரகம் உச்சமாக இருந்தால், அந்த கிரகம் உச்சமா இருந்துச்சுன்னா தகுதியானது, தரமானது அல்லது உயர்வானது, சிறப்பானது. நீசமா இருந்தா தகுதி குறைவானது. ஐயா தகுதி குறைவுனா எந்த மாதிரி ஐயா? இந்த வார்த்தை மட்டும் புரியுதான்னு பாருங்க, பலம். அப்புறம் நீங்க பாருங்க. சரிங்க ஐயா. இப்ப ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு கேள்வி கேளுங்கயா. என் பொண்ணு ஃபாரின் போவாங்களா படிக்கிறதுக்கு? இப்ப பொண்ணு ஃபாரின் நல்லா கவனி பாருங்க. ஃபாரின் இப்ப பொண்ணு வந்து பொண்ணை பத்தி இவர் கேட்கிறார் இல்லையா ஐயா? இவர் பொண்ணு போறதாக ஒரு கொஸ்டின் கேட்கிறார். ஆமாங்க. இப்ப இந்த கேள்வி யாரை பற்றியது? ஒரு பொண்ணு பத்தி. என்ன பத்திங்கய்யா? சுக்கிரன் ஐயா. பெண்ணுங்கிற கிரகம் ஐயா சுக்கிரன் ஐயா. பெண்ணுங்கிற கிரகம் எப்படி இருக்கு? நீசமா இருக்குங்க. நீசமா இருக்கு. அப்ப இவர் இன்னும் தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும், இன்னும் முயற்சி பண்ணணும்னு அர்த்தம். ஐயா இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு சொல்லுங்க. கேளுங்க. எனக்கு ஜாமகோல் சித்தியாங்களா நல்லா சிறப்பா கத்துக்கிட்டு. இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னா எனக்கு வந்து ஜாமக்கோள் இந்த 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 துறை ஏதாவது எந்த துறை? ஜாமக்கோள் சொல்றோம் இல்லையா, இது ஜோசியம் தானே? ஆமாங்க ஐயா. இது ஜோசியம் தானே? ஆமா. இது ஜோதிடம் அல்லது இது பலிதமாகுமா அப்படித்தானே கேக்குறீங்க? ஆமா ஆமாங்க ஐயா, முழுமையா நான் கத்துக்கிட்டு பேர் வாங்குவேன். பலிதம் அப்படின்னா எந்த கிரகம்? புதன். புதன் ஐயா. புதன் தான் பலிதம்னு அர்த்தம். சரி, இது எனக்கு பலிக்குமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க. புதன் எப்படி இருக்காரு பாருங்க. புதன் உச்சத்தை நோக்கி போறாரா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. பலிக்கும். இதுக்கு இன்னும் நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக வரும். இப்ப பாருங்க, ஒரு பாயிண்ட் எடுத்தோன்னே அப்படியே எடுக்கணும். சரி, அடுத்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க. சார் இதுக்கு முன்னாடி குழந்தை பத்தி கேட்டிருக்காங்க இல்லையா? குழந்தைன்னா குரு இல்லையா? ஆமா, குழந்தைய பத்தி கேக்குறோம்னா எந்த கிரகத்துக்கு போவீங்க? குரு பத்தி. குரு எப்படி இருக்கு? குரு 12ல இருக்காரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, நிசமா இருக்கா? ஆட்சியில இருக்காரு ஐயா. ஆட்சியா இருந்தா சிறப்பா இருக்கு, குழந்தைக்கு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லணும். நல்ல காலம். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பத்தி அவ ஃபாரின் டிராவல் பண்ணறதா கேட்டார் இல்லையா? அவர் பொண்ணுன்னு வாயில சொல்லிட்டாருன்னா, பொண்ணுன்னா சுக்கிரன், என் குழந்தைன்னு கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ குரு கவனிக்கணும். வாயில இருந்து வார்த்தைகளைத்தான் நீங்க கவனிக்கணும்.
ஓகே வாயை ஓகே புடுங்கணும். சரிங்க. ஓகே. அப்ப அந்த அம்மா அவர் கேட்டிருக்கணும், என்னுடைய குழந்தை வந்து வெளிநாடு போகுமான்னு கேட்டிருந்தாருன்னா நீங்க எங்க போகணும்? குருவுக்கு அப்போ போயிடணும். குரு பார்க்க. ரைட். அப்ப நீங்க எந்த கிரகம் எந்த காரகத்துவமா அந்த இதை நீங்க படிக்க போறோம். நம்ம என்ன செய்ய போறோம்? அடுத்து படிக்க போறோம். சாமி இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு கிரகம் ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, நீச்சமா இருக்கான்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, சூரியன் வந்து உச்சத்தை விட்டு வந்துருச்சு. சூரியன் எங்க இருந்து வந்துருச்சு? உச்சத்தை விட்டு வந்துருச்சு. ஒருத்தர் கேட்கிறாரு, நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகலாம்னு, வாய்ப்பை தள்ளி விட்டுருக்கேயா, எப்பயே பயன்படுத்திக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லாங்க ஐயா. ஏன்னா அது உச்சத்தை விட்டு வெளியே வந்துருச்சு. ஆமாங்க ஐயா. இப்ப என்ன அர்த்தம்னா, அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை எழுதணும். இப்ப ஒருத்தர் கேள்வி வைக்கிறார். கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்குரிய காரக கிரகம் எது, காரக கிரகம் எதுன்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, நான் வந்து இப்ப யாராவது கேக்குறீங்க, நான் வந்து எங்க குலதெய்வத்தை கும்பிடணும்யா, எனக்கு குலதெய்வ அருள் இருக்கான்னு கேட்கிறாரு. குலதெய்வம் அப்படின்னா சனி. இப்ப இங்க சனி எப்படி இருக்காருன்னு பாருங்க. சனி நீசமா இருக்காரா? இல்ல ஐயா. இல்ல உச்சமா இருக்காரா? இல்லங்க இல்ல. ஐயா. இல்லை. அப்ப அவர் சமமான வீட்டுல தானே இருக்காரு. ஆமா. அதனால ஆமாங்கய்யா. குலதெய்வம் அருள். அவர் சொந்த வீட்டையே பாக்குறாரா 7ஆம் பார்வையா? ம். அப்ப குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு, இருக்கு, நீதான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லணும். உச்சமா இருந்தா அது ஏகப்பட்ட உனக்கு அது உன்னை தேடி வருதுப்பான்னு சொல்லணும். ஆட்சியா இருந்தா நல்லா இருப்பான்னு சொல்லணும். இது எங்க இதுல பார்வை கிரக இல்ல. பார்வை வருதுங்களா ஐயா? இதுல கிரக பார்வை பார்வை எடுத்துக்கணுங்களா? நான் சொல்றேன்னா இந்த ஒரு 7ஆம் பார்வையை மட்டும் பாருங்கன்னு சொல்றேன். அதான் கேட்டதுங்க. ஏன்னா சனினா 3 பார்வை இருக்கு இல்லைங்கய்யா, அதனால தன் கேட்டேன். பாட தன் வீட்டை பார்க்கிறார்களா 7ஆம் பார்வையாக, அதை மட்டும் எடுத்துக்காங்க. ஓகே. சரி, இப்ப பாருங்க, இப்ப ஒரு கொஸ்டின் கேளுங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின் ஐயா நான் கேட்கட்டுமா ஐயா? கேளுங்க. என்னோட இடம் ரொம்ப நாளா விற்காம இருக்கு ஐயா, விக்குமா? இப்ப அவர் கேட்கிறாரு, இடம்னு கேட்டாரு. பாருங்க, இடம்னு எந்த கிரகம் ராசா? புதன். செவ்வாய். செவ்வாய் ஐயா. செவ்வாய். பாருங்க, நல்லா கவனிக்கணும். பூமினாத்த செவ்வாய், இடம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா புதன். இடம்னா பிளாட்டுனாலே புதன். ம். இப்ப புதன் கேட்டாரு. இப்ப பாருங்க, அவர் கேட்க போறோம். புதன் வந்து இங்க இருக்காரு, உச்சத்துக்கு போறாரு, விலையில கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறதுனால அது விற்காம வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஐயா ஆமா ஐயா, கட்டாயமா ஐயா, விலை ரொம்ப கம்மியா சொல்றாங்க அந்த ஐயா. விலையை கம்மியா கேக்குறாங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் நீசமா இருக்காரு. பணம் சரி ஐயா, சரி சுக்கிரன் ஐயா, நீசமா சரி ஐயா. இருக்காரு. இந்த சுக்கிரன் நீசமத்தை விட்டு வெளியே போகணும். இன்னும் 2-3 பேர் கேட்கட்டும், அப்புறம் பாத்துக்கிடுவோம் அப்படின்னு வச்சிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. இப்படி சொல்லணும்யா. ரொம்ப நன்றி ஐயா. இப்ப ஐயா புரியுதா? இந்த கேட்ட கேள்விக்கு வந்து பலன் வந்து இப்ப அவர் கேட்டாருங்கய்யா. ஆனா வந்து அது ஏதாவது எப்போ எனக்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா மட்டும்தான் நம்ம அதுக்கு கோச்சாரத்துல. இல்ல, முத வந்து இடம் கேட்டோம்னா சேல்ஸ் ஆகுமா ஆகாதா? எஸ் ஆர் நோ கொஸ்டின். எஸ் ஆர் நோனா அப்ப இப்போதைக்கு ஆகாது, அவ்வளவுதான். இல்ல, அது எதுக்கு? அது வந்து உச்சத்துக்கு நோக்கி போகுது, ஆகும், லேட் ஆகும். அதுதான் கொஞ்சம் லேட் ஆகும் உச்சத்தை நோக்கி போறதுனால. ம். ஆனா டைமிங் எல்லாம் நம்ம இப்போதைக்கு எதுவும் கமிட்மெண்ட் இப்ப கொடுக்க முடியாது. நம்ம நீங்க அவசரப்படாதீங்க, முந்திரி கொட்ட மாதிரி முந்தாதீர்கள். ம்ஹும். நான் நேத்தே சொல்லிட்டேன், அந்த சப்ஜெக்ட் போகும்போது அதை நீங்க படிச்சீங்கனால்தான் படிக்க முடியும். சரி, இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஜாம கிரகங்கள் உச்சமா இருக்கா, நீசமா இருக்கா, ஆட்சியா இருக்கா அப்படிங்கிறதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஜாம கிரகம் எந்த ராசியில் எந்த டிகிரியில் எந்த மினிட்ஸ்ல இருக்குன்னு பார்த்தோம்னா கரெக்டா அது உச்சத்திலேயே இருக்கா, உச்சத்தை விட்டு போயிருச்சா அப்படின்னா பார்த்துடலாம் இல்லையா? பார்த்துடலாமா இல்லையா? பாத்துடலாங்க ஐயா. இதுக்குத்தான் டிகிரியை படிக்க சொல்றோம். இன்னைக்கு பாடம் புரிஞ்சுச்சான்னு மட்டும் நல்லா கவனிங்க. ஈஸ்வர் ஈஸ்வர் இருக்காப்லையா? புரிஞ்சுதுங்க ஐயா. சரி, அப்ப நம்ம இப்ப எப்ப என்ன படிச்சிருக்கோம்? இன்னைக்கு படிச்ச பாடத்தை மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எந்த டிகிரியில நாளைக்கு ஒரு டைம் தர்றேன், அந்த இதுல டிகிரி வைஸா போட்டு பாருங்க. முதல் கிரகத்தை அடைச்சுக்கங்க. கிரகத்தை அடிச்சுட்டு அந்த கிரகம் வந்து எந்த டைம்னு பார்த்தோம்னா அந்த டயத்துக்கு இப்ப வந்து இப்ப பாருங்க, இப்ப 8:40 8:10 8:10 8:10ன்னா 8:10ன்னா எங்க இருக்கும்? எந்த டிகிரியில இருக்கும் அங்க? ஐயா 8:10ன்னா இங்க பாருங்க, 6 மணில இருந்து இது எத்தனை மணி நேரம் வந்துருச்சு? ஐயா 6 மணில இருந்து எத்தனை மணி நேரம் வந்துருச்சு? ரெண்டு மணி நேரம் 10 நிமிஷம் வந்துருச்சு. 2 மணி நேரத்தை வந்து 2 மணி நேரம்னா இப்ப பாருங்க 2 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. 2 மணி நேரம்னா இது 1 மணி நேரத்துக்கு 60 60 எவ்வளவு? 120. அப்ப 130 நிமிஷம். இந்த 130 நிமிஷத்தை 2ஆல வகுத்தோம்னா எவ்வளவு வரும்? 65 ஐயா. 65 டிகிரி. இந்த 360 டிகிரியில இருந்து 65 டிகிரி போயிடுச்சுன்னா மகரத்துல 55 டிகிரி இருக்கு. 295 ஐயா. 295 டிகிரி மகரத்தில் போட்டோம். நல்லா கவனிங்க, 295 டிகிரியில் மகரத்துல போட்டோம். இப்ப 295 டிகிரி போட்டோம்னா இதுல இருந்து இந்த டிகிரில இருந்து 45 டிகிரியை கழிச்சா இதை போட்டுடலாமா? யாராவது சொல்லுங்க, கழிச்சு சொல்லுங்க. இந்த 245 டிகிரில இருந்து 295 டிகிரில இருந்து 45 கழிங்க. 295ல 45 கழிச்சிட்டோம்னா 250. அப்ப இந்த குரு எத்தனை டிகிரில இருக்கு? 250. 250. சரி, இதுல இருந்து 45 கழிச்சிட்டோம்னா 205. இதுல இருந்து 45 கழிச்சிட்டோம்னா 160. 160. இதுல இருந்து 45 கழிச்சிட்டோம்னா 115. 115. இதுல இருந்து 45 கழிச்சிட்டோம்னா 70. இதுல இருந்து 45 கழிச்சிட்டோம்னா 25. இப்ப இதுல வந்து 45 கழிச்சிட்டோம். ஆனா இங்க பாருங்க, இங்க இருக்கு இல்லையா 240. நல்லா கவனிங்க, 245னா இதுல இருந்து 45 கூட்டினா தானே இது வரும். பின்னாடி வேணும், கூட்டி பாருங்க. இப்ப 295 45 கூட்டினா 340. போட்டோமா? இப்ப இது ஏன் போட்டோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப இந்த டிகிரில இருந்து இது 30 இது 30 இது 30 30 இது வரைக்கும் 30. இப்ப இது 30. அப்ப இது வரைக்கும் 5 15 150 டிகிரி. ஆனா இங்க இருக்கிறது 100. இப்ப 10 டிகிரில இங்க இருக்கா? சுக்கிரன் எத்தனை டிகிரில இருக்கு இந்த ராசியில? 10 டிகிரியில் இருக்கிறது. புரியுதா? புரியுதுங்க. அப்ப இந்த சுக்கிரன் வந்து 10 டிகிரில இருக்குன்னா இந்த சுக்கிரன் இங்க எத்தனை டிகிரில உச்சம் வருது?
சுக்கிரன் நாளைக்கு ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த டிகிரியில் உச்சம் வருதுன்னு நமக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியா இது இப்ப பாருங்க நீசத்தை விட்டு போயிடுச்சா ஐயா? போகலைங்கய்யா, 10 டிகிரி போயிடுச்சுங்க ஐயா. ஐயா போயிடுச்சு. இங்க இங்க வந்து இங்க இருந்து இங்க வந்து 27 டிகிரி. இந்த நல்லா கவனிங்க, 340 டிகிரியில தான் இது இருக்குன்னா இதோட 180 டிகிரியை கூட்டுங்க. 180 டிகிரியை கழிங்க. 340 180 கழிச்சுட்டு எவ்வளவு வரும்? 10 2 கரெக்டா அந்த நீச பாயிண்ட்லயே உட்கார்ந்து இருக்கா. இந்த கிரகம் எங்க இருக்கோ அதே உட்கார்ந்து இருக்குன்னு அர்த்தம். இந்த 160 டிகிரிலயே உட்கார்ந்து இருக்குது. நீச்சத்துல 160 டிகிரிலயே உட்கார்ந்து இருக்கீங்கிறத பாக்குறதுக்கு தான் இதை நான் சொன்னேன். ஆனா இந்த சுக்கிரன் வந்து இதுல இப்ப 28 டிகிரில சுக்கிரன் நீசம் வருதுன்னு வச்சுக்கோங்க. 28 டிகிரில நீசம் வருதுன்னா இங்க 28 டிகிரினா இந்த ராசியினுடைய கடைசி. அப்ப இங்க இந்த ராசியினுடைய கடைசியில தானே நீசம் வரும். ஐயா இங்க வந்து 358 டிகிரியில தான் நீசம் வருதுன்னு வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு. சரியா ஐயா? ஐயா 358 டிகிரியில் நீசம் வருகிறது. அப்ப 180 டிகிரியை கழிச்சிட்டோம்னா 8 10 7 1 178 டிகிரியில. சரியா? நான் போட்ட கணக்கு தப்பா ரைட்டா? கரெக்ட். 178 178ன்னா எங்க இருக்கும்? இங்க தானே இருக்கும். துலாத்தை ஒட்டி இருக்கும். இங்க நல்லா கவனிங்க, இங்க பாருங்க, 18 இதுக்குள்ள தானே இருக்கும். இதுல அப்ப இந்த நீசத்தை விட்டு இது போயிருச்சுல்ல சுக்கிரன். நல்லா கவனிங்க, போயிருச்சு. அப்ப நீசத்தை விட்டு கடந்துருச்சு அப்படிங்கறத எடுக்கிறதுக்காகத்தான் நாம் டிகிரியை படிக்கிறோம். இதை நீங்க நாளைக்கு இந்த வீடியோவை நல்லா கேட்டு பாருங்க. நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இப்ப நேச்சர்னா எக்ஸாக்ட் டிகிரில தான் இருக்கணுமா? அப்போ எக்ஸாக்ட்ல இருந்தா பவர் கூட. ஒரு நீசத்துல இருந்து 10 டிகிரி நல்லா கவனிங்க, நீசத்துல இருந்து 10 டிகிரி முன்னும் பின்னும் அதுக்கு பவர் இருக்கும். நீசத்தை நோக்கி போறது, நீசத்தை விட்டு விலகி போறது. ஓகே. ஆனா நீச வீட்டுக்குள்ள போனாலே அது பவர் என்ன ஆயிரும்? இழந்துரும். ஓகே, அப்ப நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே. இப்ப நமக்கு எப்படி கத்துக்கணும் அப்படின்னா டிகிரி வைஸா நாளைக்கு போடணும். இப்போ உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுக்குறோம். நாளைக்கு ஒரு டேட் வச்சுக்கோங்க, ஒரு டயத்தை வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில எல்லாருமே காலையில் 6:30 ஜாமகிரகத்தெல்லாம் போட்டு டிகிரி வைஸா போட்டு எனக்கு அனுப்புங்கள். போட்டுடலாமா? போடலாம் ஐயா. போட்டுடலாம். ஓகே. இப்ப இன்றைக்கு பாடத்தில் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ரியல்மின்னு இருக்கு, அது பேரு யாரு? அவங்க அந்த ரியல்மின்னு என்னமோ இருக்கு, அவங்க பேரு ஐயா அது யாரு அவங்க பேரு? ஒரு அம்மா தான் பேசினாங்க ஐயா. யாரு? இவங்களா? சோபனா அம்மாவா? பேர்ல வாங்கய்யா. நான் என்ன சொல்றேன்னா
உங்க இது பேர்ல இந்த பேர் நீங்க வந்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும். அம்மா அது யாரு பேர் சொல்லுங்க. சார் சோபனா பேரோட தான் வருதுங்க சார். சோபனா இதாரு ரியல் அது இது ஆர்எம்பின்னு போட்டுருக்கு. ஆர்எம்பிங்கிறது சார் நான் தான் சார் லக்ஷ்மி. லட்சுமி. ரைட் ரைட் ரைட். ஆமா சார். ஆ லட்சுமி தான் ஆர்எம்பியா? ஆமா சார். சரி சரி சரி. இப்ப இன்னைக்கு டவுட் ஏதாவது இருக்கா? இல்ல சார், கிளியர். இல்லையா? சரி. இப்ப நம்ம குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல இதை திரும்ப 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 இந்த வீடியோ போட்டு கேட்டு இதை பிராக்டிஸ் பண்ணிருங்க. இதுல இந்த கட்டணம் கட்டாதவங்கெல்லாம் அந்த லீவுக்குள்ள பார்த்து அனுப்பி விட்டுருங்க. கட்டணம் கட்டினவங்களை விட்டுருங்க. கட்டணம் கட்டாதவங்களை கட்டணத்தை கட்டி எனக்கு அனுப்பி விட்டுருங்க. இது பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணி இதை போடும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று போடுங்க, நாளை கழிச்சு ஒரு டேட்டுக்கு போடுங்க. நீங்களா ஒரு டேட்டுக்கு போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு கூட போடுங்க. போட்டு நம்ம குரூப்ல போட்டு விடுங்க. போட்டு நம்ம குரூப்ல போட்டு விடுங்க. இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டயத்தை கொடுத்துருவோமா? அப்படியே கொடுப்போம். நீங்களே எடுத்துக்கங்க. நீங்களே ஒரு டயத்தை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு போடுங்க. நாளைக்கு 6 மணி எத்தனை நிமிஷம் கொடுத்தேன்? 6:30. 6:30 ஐயா. 6:30 ஒரு ஆளை எடுத்துக்கோங்க. ஒருத்தர் 6:30 ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் 7:30 எடுத்துக்கோங்க. ஒருத்தர் 8:30 எடுத்துக்கோங்க. ஒருத்தர் 9:30 எடுத்துக்கோங்க. ஒருத்தர் 10:30 எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 பேர் இருக்காங்க. அப்படி எடுத்து போட்டு பாருங்களே. அதையே நீங்க திரும்பி திரும்பி போட்டதெல்லாம் பார்த்தா யார் தப்பு ரைட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சரி சரி. இன்னைக்கு பாடம் எப்படி இருந்துச்சு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சூப்பரா இருக்கு சார். நல்லா இருந்தீங்க. டிகிரி மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கீங்க. அது பிராக்டிஸ் பண்ணதான் வரும். நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு வாட்டி திருப்பி ஒரு வாட்டி வீடியோ பார்த்தாக்க நல்லா புரிஞ்சுக்கலையா? டிகிரி மட்டும் அதுல குழப்பம் தீர்ந்தோம். அதுதான் டிகிரி மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க சுமார் 2 டைம் வாட்ச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணா கொஞ்சம் தெரிஞ்சு போகும். வந்துடும். டிகிரி போட்டு பார்த்துட்டீங்கன்னா ஐயா, இந்த கலிபுருஷ தத்துவம், காலபுருஷ தத்துவம் அதெல்லாம் ரொம்ப அருமையா புரிஞ்சுதுங்க ஐயா. அடுத்தது 7 வரிசை, இறங்கு வரிசை, அதுக்கப்புறம் இந்த உச்சம் நீச்சம் அதோட பலன்கள் எப்படி இருக்கும் அதுவும் நல்லா புரிஞ்சுது. அப்புறம் அடைவு செய்வது ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்தீங்க. அந்த டிகிரி கண்டுபிடிக்கிறது எப்படி மனப்பாடமா வச்சுக்கிறது, டிகிரி ஈஸியா மனப்பாடம் பண்றது, அது ரொம்ப அருமையா நல்லா இருந்தது. வெரி குட். எளிமையா புரியுற மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. நமக்கு கிளாஸ் அடுத்து திங்கக்கிழமையில இருந்து தொடங்குறோம். பொங்கல் நல்லா கொண்டாடுங்க. பொங்கல் கொண்டாடிட்டு திங்கக்கிழமை வாங்க. திங்கக்கிழமையிலிருந்து தான் வகுப்பு 1. நல்லா கவனிங்க. திங்கக்கிழமையிலிருந்து தான் நான் வகுப்பு என்ன செய்ய போறோம்? ஆரம்பிக்க போறோம். இதெல்லாம் முன்னோட்டமே. இதை பூரா உலகத்துக்கே கொடுத்துடுறோம். திங்கக்கிழமையிலிருந்து நம்ம வகுப்பு வரிசையா தொடங்கிடுவோம். சரியா? சரிங்க. ஓகே. சரிங்க ஐயா. இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இல்லை இல்லையா? இல்லைங்கய்யா. அம்மா இந்த இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுச்சா? சோபனா அம்மா இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுது சார். எந்த டவுட் இல்ல? இல்ல சார். டிகிரிஸ் தான் கொஞ்சம் இன்னொரு தரம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க வீடியோ போட்டு கேட்டு பாருங்க. சொன்ன மாதிரி டிகிரிஸ் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணுங்க சார். மத்ததெல்லாம் புரிஞ்சதுங்க. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருந்ததுங்க சார். நன்றிங்க சார். ஓகே ஓகே. தேங்க்யூ. குருச்சரணம். தேங்க்யூ. நன்றி.